وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله قال النبي صلى الله عليه وسلم ثلاث لا يكلمهم الله ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم ومسبل إزاره والمنان والمنفق سلعته في الحلف الكاذب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லுஷானுஹு வ தஆலா நம் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அழகான வியாபார முறையை வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார். இன்றைய வியாபாரம் வணிகம் என்பது தெருக்களில் மூட்டைகளை சுமந்து வந்து சந்தைகளில் விற்பனை செய்யும் வணிகத்தை தாண்டி ஆன்லைன் பரிவர்த்தனைகள், ஆன்லைனில் வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் என்பது இன்றைய நவீன யுகத்திற்கு தோதுவாக மாறியிருக்கிறது. ஒரு பொருளை சந்தையில் சென்று வாங்க வேண்டும், கடையில் சென்று வாங்க வேண்டும், பஜாரில் போய் வாங்க வேண்டும் என்ற நிலைகளை தாண்டி உட்கார்ந்த இடத்தில் இருந்தே ஒரு மிளகாயில் தொடங்கி ஒரு கொத்தமல்லி கருவாய்ப்பலை முதல் சின்ன சின்ன பொருட்களில் இருந்து பெரும் பெரும் பொருட்கள் கூட ஆன்லைனில் பரிவர்த்தனை செய்து கொள்ள முடிகிறது. ஆர்டர் செய்தால் அடுத்த நிமிடம் வீட்டிலே வந்து நமக்கு அந்த பொருட்கள் கிடைக்கிறது. உணவு கூட தேவைப்பட்டால் அதற்கான தளங்களில் சென்று நாம் ஆர்டர் செய்தால் நம்முடைய வீட்டுக்கே உணவு டெலிவரி செய்யப்படுகின்றது. இப்படி வியாபாரம் என்பது மிக பரந்த ஒரு நெட்வொர்க்காக, மிக ஒரு பரந்த தளத்திலே இன்று விரிந்திருக்கிறது. இந்த வியாபாரத்தில் ஹலாலான வியாபாரம் எது, ஹராம் எது என்பதை பகுத்தறிய முடியாத அளவுக்கு வியாபாரம் என்பது மிக அசுர வேகத்தில் வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லலாம். இஸ்லாத்தில் வியாபாரம் என்பது வெறுமனே அது நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒன்று மட்டுமல்ல. இஸ்லாம் நாம் செய்யக்கூடிய வணிகத்தையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய வியாபார உத்தியோகத்தையும் இபாதத்தாக பார்க்கிறது. நம்முடைய வணிகமும் நம்முடைய வியாபாரமும் எப்பொழுது இபாதத்தாக மாறும் என்றால், இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளில், ஹலாலான முறைகளில் நாம் வியாபாரம் செய்யும் பொழுது, நம்முடைய உத்தியோகம் அமையும் பொழுது, அந்த வியாபாரமும் அந்த உத்தியோகமும் அந்த வணிகமும் இபாதத்தாக, அது ஒரு சிறந்த அமலாக மாறுகின்றது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்லுஷானுஹு வ தஆலா குர்ஆனிலே ஜிஹாதுக்கு இணையாக அல்லாஹ் ஜல்லுஷானுஹு வ தஆலாவின் பாதையிலே சென்று
தன் உயிரை ஈர்க்கக்கூடிய தியாகிக்கு இணையாக வியாபாரியை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். குர்ஆன்ல சொல்றான், வஆஹரூன யضربூன வஆஹரூன யுஜாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடிய நன்மக்கள். வஆஹரூன யضربூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபضலில்லாஹ். இன்னொரு நன்மக்கள் யார் என்றால், யضربூன ஃபீ அம்ரில்லாஹி யப்தகூன மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க தங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், வணிகர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இங்கு இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். வியாபாரத்துக்கு அல்லாஹ் தஆலா ஃபضல் என்றால் சிறப்பு, கண்ணியம் என்று சொல்கின்றான். நல்ல முறையிலே வியாபாரத்தையும் உத்தியோகத்தையும் வணிகத்தையும் செய்யக்கூடிய நன்மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளப்பெரும் கிருபைகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அரபுகள், குறைஷிகள், அவர்களின் பெருமையை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசும் பொழுது, ரஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப், குறைஷ் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து, அரபுகளிலே உள்ள குறைஷிகள் ரஹலத ஷிதாஇ வஸ்ஸைஃப், சீசனுக்கு தோதுவாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். கோடை காலத்திலே செய்யக்கூடிய வியாபாரங்களையும் அவர்கள் செய்கின்றார்கள், குளிர்காலத்திலே செய்யக்கூடிய வியாபாரங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். சீசனுக்கு தோதுவாக தங்களுடைய வியாபாரத்தை செய்கிறார்கள் என்று அவர்களின் வியாபார நுணுக்கங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புகழ்ந்து பேசுகின்றான். உயர்ந்த அந்தஸ்திலே, உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குழுக்களாக, ஒரு பிரிவினராக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வியாபாரிகளையும் வியாபாரத்தையும் வணிகத்தையும் பேசுகின்றான். நமக்கெல்லாம் தெரியும், மே 5ஆம் தேதி தொழிலாளர் தினம். தொழிலாளர்களின் உரிமைகளை பேசக்கூடிய தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. முதலிலே தொழிலாளர்களுக்கான முழுமையான உரிமையையும் அவர்களுக்கான முழுமையான மரியாதையும் வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு தோழர் அவருடைய கையை பார்க்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய கை காப்பு காய்த்து போயிருக்கின்றது. கோடாரியை வைத்து கடுமையான உழைப்பை செய்யக்கூடிய ஒரு உழைப்பாளி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரின் கைகளை அப்படியே முத்தமிட்டு தங்களுடைய கண்களிலே ஒத்திக் கொள்கின்றார்கள். ஒத்திக்கொண்டு சொன்னார்கள், இந்த 2 கரங்கள் சுவனத்தின் கரங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையாள், தொழிலாளி, அவருடைய வேர்வை உதிர்வதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள். அவருக்கான உரிமை, அவர் செய்த தொழிலுக்கான வேலைக்கான கூலி என்பது அவருக்கான உரிமை. அது அவருடைய வேர்வை காய்வதற்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும் என்று வியாபாரியின், தொழிலாளியின் உரிமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே உலகத்திற்கு பிரபலப்படுத்தினார்கள். மே 5ஆம் தேதி வணிகர்கள் தினம். வியாபாரம், உத்தியோகம் என்பதை தாண்டி பல்வேறு துறைகளிலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான, வணிகர்களுக்கான தினமாக மே 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வியாபாரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 10ல் 9 பங்கு பரக்கத்துக்களை அல்லாஹ் தஆலா ஹலாலான வியாபாரத்திலே வைத்திருக்கின்றான். பரக்கத் 10 பங்கு என்றால் அதிலே 9 பங்கும் தொழிலாளிக்கும் வியாபாரிக்கும் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள். எல்லா நபிமார்களும் உழைத்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், தொழில் செய்தார்கள். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனத்திலிருந்து உலகத்திலே இறங்கும் பொழுது அவருடைய வெட்க ஸ்தலங்கள் வெளிப்பட்டு விட்டது. வெட்கத்திலே அதை மறைப்பதற்காக சுவனத்தின் இலை தலைகளை மறைத்து கொண்டு பூமியிலே இறங்குகிறார்கள். வெகு நாட்கள் அந்த இலை தலைகளை கட்டியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பஞ்சில் இருந்து நூல்களை நெய்யக்கூடிய நெசவு தொழிலை
ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுத் தந்தார்கள். முதலிலே நெசவு தொழிலை செய்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நெசவு தொழிலை செய்துதான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் தையல்காரர், டைலர். ஊசியில் துணியை நூலிலே கோர்த்து தங்களுடைய ஆடையை தைத்து உடுத்தக்கூடிய அந்த டைலரிங் தொழிலை, அந்த டைலரிங்கை முதலில் செய்தவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு தடவை ஊசியை துணியிலே குட்டும் பொழுதும் திக்ரு செய்து கொண்டே குட்டுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று தைக்கும் பொழுது திக்ரு செய்து கொண்டே தைப்பார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று வருகின்றது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்தை முதலிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு நேவி, இந்த கப்பல் கட்டக்கூடிய இன்ஜினியரிங் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல் இன்ஜினியர் யார் என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். கட்டையிலே தச்சு வேலை செய்து மிக பிரம்மாண்டமான கப்பலை அவர்கள் தயாரிக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டடக்கலையில் மிகச் சிறந்தவர்கள். பைத்துல்லாஹுவை, காபத்துல்லாஹுவை கட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். காபத்துல்லாஹுவை கட்டி அதனை செப்பனிட்டு அழகாக எழுப்புகின்றார்கள். மிகச்சிறந்த கட்டடக்கலை நிபுணர் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லப்படுகின்றது. இப்படி எல்லா நபிமார்களும் தொழில் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சு தொழில் செய்வார்கள். தச்சு தொழில் இரவு முழுக்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தச்சு தொழிலை செய்வார்கள். பகல் முழுக்க மக்களிடத்திலே சென்று ஓரிரையும் இஸ்லாத்தையும் எடுத்து வைப்பார்கள் என்று அவர்களுடைய வரலாறிலே சொல்லப்படுகின்றது. இந்த நபிமார்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு நபி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நபிக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆட்சியையும் நுபுவத்தையும் கொடுத்தான் என்றால் அதிலே முதல் நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை மட்டும் கொடுத்தான். முதலாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத்தோடு சேர்த்து ஆட்சி அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். சிறந்த ஆட்சியை தருகின்றார்கள், மக்களுக்கு இஸ்லாத்தையும் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆட்சியிலிருந்து, தங்களுடைய அதிகாரத்திலிருந்து எந்த பொருளாதாரத்தையும் தான் எடுக்கக்கூடாது என்பதற்காக சுய தொழிலை, கைத்தொழிலை செய்கின்றார்கள். இரும்பை உருக்கி கவசங்களை செய்யக்கூடிய ஒரு கலையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்று தந்திருந்தான். அதை வைத்து அவர்கள் போர் கவசங்களை செய்து விற்று அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தங்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவர்களுடைய ஜீவாதாரத்திற்காக வேலை செய்தார்கள் என்றால் உங்களுக்கு வேலை செய்வதற்கு என்ன இருக்கிறது? அவர்களுக்கு நுபுவத்துடைய பணி இருந்தது. ஆட்சி அதிகாரத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இவை அனைத்தையும் தாண்டி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த தொழிலை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கவனித்துக் கொண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சுய தொழில் செய்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கின்றது என்பதாக இஸ்லாமியர்களை பார்த்து, மக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இப்படி எல்லா நபிமார்களும் சுய தொழிலை செய்தார்கள். நபிமார்களுக்கான பொதுவான ஒரு தொழில் என்று சொன்னால் அது ஆடு மேய்த்தல். கிட்டத்தட்ட உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரே அடையாளம் ஆடு மேய்ப்பது என்பதாக ஹதீஸ்கள் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழிலையும் செய்தார்கள். சின்ன வயசில் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ல கொடி கட்டி பறந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நுபுவத்திற்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்களை கொண்டு செல்வதும் அங்கிருந்து பொருட்களை வாங்கி வருவதுமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபார தொடர்புகள் இருந்தது. சிறு வயதிலேயே தங்களுடைய சச்சா, தங்களுடைய பாட்டனார் அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு செல்வார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வாலிப பருவத்தை எட்டியதற்கு பின்னால் மக்காவிலே இருந்த மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை கொண்டு சென்று சிரியாவிலே, ஷாமிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். கூட சென்ற ஒரு வேலையாள், ஒரு ஹெல்பர், கூலி தொழிலாளி, மைசரா அவருடைய பெயர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாபார நுணுக்கங்களையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக வியாபாரம் செய்கிறார்கள் என்பதையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே மிக வர்ணனையோடு மிக மகிழ்வாக எடுத்து கூறுகின்றார். அன்றைய ஆண்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்திலே 2 மடங்கு லாபங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்திலே சம்பாதித்துக் கொடுக்கின்றார்கள். மைசரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து புகழ்ந்து பேசுகின்றார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் மிக நுட்பமாக வியாபாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரத்திலே நான் பொய்யை கண்டதில்லை. சரக்கிலே உள்ள குறை நிறைகளை கூறி வியாபாரத்தை அழகாக செய்கின்றார்கள். அவர்களிடத்திலே வியாபாரத்தை பேசக்கூடியவர்கள் அந்த பொருளை வாங்காமல் செல்வதில்லை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழை அடுக்கிக் கொண்டே போகின்றார்கள். அப்பொழுதுதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை தோன்றுகிறது. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வியாபாரியாக, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸிலே மிகச்சிறந்த வியாபாரியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்களிலே மிக முக்கியமாக 3 நபர்களை கூறுவார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்கமா நகரிலே மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய வியாபாரி. உஸ்மானிய கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய பரம்பரையிலே வியாபாரத்தில் சிறந்தவர்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அவருடைய தந்தை மிகச்சிறந்த வியாபாரி. அவரோடு சேர்ந்து அவர்களும் வியாபாரம் செய்கிறார்கள். அடுத்து இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய செல்வந்தர் என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த வியாபாரி. ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் அவருடைய தந்தை அவுஃபும், உஸ்மான் அவருடைய தந்தை அஃபான், 4 பேர்களும், இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, ஒரு 17 வயசு வாலிப பசங்க. இவர்களையும் அழைத்து சென்று ஒரு வியாபாரத்திற்காக செல்கின்றார்கள். வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தையும் கொண்டு விடுகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய தந்தை அவுஃப் அவர்களையும் கொண்டு விடுகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை கட்டி அவர்களை கொல்வதற்காக வருகின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை கட்ட வரும்பொழுது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரிகளோடு சண்டையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காப்பாற்றி வருகின்றார்கள். அவர்களை சண்டையிட்டு அவர்களை தோற்கடித்து அவர்களிடத்தே இருந்த பொருட்களை அனைத்தையும் எடுத்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் காப்பாற்றி வருகிறார்கள் என்று வரலாறு பதிவு செய்கின்றது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய செல்வந்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த செய்தி கேட்கும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவுக்கு வெளியிலே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 80 ஒட்டகங்கள் சரக்குகளோடு நிற்கின்றது மதீனாவுக்கு வெளியில். 80 கண்டெய்னர் லாரிகள் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவுக்கு வெளியே நிற்குது. அந்த செய்தியை கேட்டு அந்த வியாபார சரக்குகளை விட்டு அப்படியே வருகின்றார்கள் மதீனாவிற்கு. ஆனால் மதீனாவுக்கு வரும்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிலை ஒன்றுமே இல்லை, அவங்களுடைய கையில் ஒன்றுமே இல்லை. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து தலைவர்கள் தடுக்கிறார்கள். நீங்கள் மக்கா விட்டு போயிட்டீங்கன்னா மக்காவினுடைய பொருளாதாரமே ஸ்தம்பித்து விடும். நீங்கள் தான் மிகப்பெரிய அளவில்
வியாபாரம் செய்கின்றீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ல நீங்க தான் கொடி கட்டி பறக்கிறீங்க. உங்களுடைய குடும்பம் தான் இதுவரை மக்காவிலே மிகச்சிறந்த வியாபாரம். மக்காவில் உள்ள பொருளக்கூடிய பொருளாதாரங்களில் 3/4 பகுதி உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் போயிட்டீங்கன்னா மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டுரும், மிகப்பெரிய பொருளாதார தடை ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு மக்காவாசிகள் தடுக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடமிருந்து கட்டளை வந்திருக்கின்றது, அதனால் நாங்கள் ஹிஜ்ரத் செய்து தான் ஆகணும். மக்காவாசிகள் மீண்டும் சொல்கின்றார்கள், அப்படி நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதாக இருந்தால் உங்களுடைய வியாபார பொருட்கள் அனைத்தையும் இங்கே விட்டுட்டு அப்படியே போயிடணும். உங்களுக்கு இந்த பொருட்கள் எதுவும் சொந்தம் கிடையாது, அனைத்தையும் இங்கே விட்டுடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி அப்படின்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மில்லியன் கணக்கான வியாபார பொருட்களை அப்படியே மக்காவிலே விட்டுவிட்டு வெறும் கையோடு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு அன்சாரிகளை தோழர்களாக சகோதரராக ஆக்குகிறார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் அவருடைய அந்தஸ்துக்கு தோதுவாக ஒரு கல்விமானாக இருந்தால் அன்சார்களிலே உள்ள கல்விமானோடு இணைப்பார்கள். ஒரு சிறந்த நாவலராக இருந்தால் அவரை அன்சார்களிலே உள்ள ஒரு நாவலரோடு இணைப்பார்கள். இப்படி யார் யாருக்கு என்னென்ன தகுதியோ எந்தெந்த திறமை இருக்கின்றதோ அந்த திறமையாளர்களோடு இணைத்தார்கள். அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் மிகச்சிறந்த மிகப்பெரிய செல்வந்தர். அவரை அன்சார்களிலே உள்ள சாத் இப்னு அபி ரபியா என்ற சஹாபி, அவர் அன்சார்களிலே மிகச்சிறந்த செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர், அவரோடு இணைக்கிறார்கள். இணைத்ததும் சாத் இப்னு அபி ரபியா சொல்கின்றார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அப்துர் ரஹ்மானே, எனக்கு 2 தோட்டம் இருக்குது, அதில் ஒரு தோட்டத்தை நீங்கள் வச்சுக்கங்க, பேருத்தம்பழம் தோட்டம் 2 தோட்டம் இருக்குது, அந்த ஒரு தோட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், எனக்கு உங்களுடைய தோட்டங்களோ உங்களுடைய துறவுகளோ உங்களுடைய சொத்துக்களோ எதுவும் வேணாம், மதினாவில் உள்ள மார்க்கெட்டை மட்டும் காமிங்க அப்படின்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாத் இப்னு அபி ரபியா அவர்கள் மதீனாவில் உள்ள மார்க்கெட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த மார்க்கெட்டை யூதர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், ஒரு கயிறை எடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போனது ஒரு கயிறு. சாயந்தரம் மீட்டருக்கு வருகின்றார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வியாபார லாபங்களை சம்பாதித்து வருகின்றார்கள். அவர்களோடு சகோதராக இணைத்த சாத் இப்னு அபி ரபி அவர்களுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வருகின்றார்கள். அவங்க காலையில் போகும்பொழுது ஒரு கயிறை எடுத்துட்டு போனாங்க. ஆனால் சாயந்தரம் வரும்பொழுது அவ்வளவு லாபங்களை சம்பாதித்து வருகின்றார்கள். அப்பொழுதே சாத் இப்னு அபி ரபி அவர்கள் புரிந்து கொண்டார், இவர் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய வியாபாரி என்பதை புரிந்து கொண்டார்கள். 5 வருடத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக உயர்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அன்னைக்கு வல்லரசாக இருந்த ரோம் தான் இன்னைக்கு வல்லரசு நாடு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட பல மடங்கு ட்ரில்லியன் கணக்கான சொத்துக்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தது. இன்னைக்கு கூட இந்த அரபு குதிரை தான் மிகப்பெரிய செல்வமிக்க ஒரு பொருளாக கருதுறாங்க. அன்னைக்கு போர்க்காலத்திற்கும் சரி, ஒரு பயணத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, குதிரைகள் தேவை. அந்த அரபு குதிரைகளில் மிக உயர்ந்த ஒரு வியாபாரம் செய்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஒட்டகைகளையும் குதிரைகளையும் மிகச்சிறந்த அளவிலே உலகம் முழுக்க ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். இன்று வரை அவர்களுடைய வியாபாரம் அளவுக்கு இஸ்லாத்தில் அவர்களுடைய சொத்து அளவுக்கு யாருக்குமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் செய்தது ஒன்றுதான், ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்தார்கள். நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத் வேண்டுமா, நாம் நம்முடைய வியாபாரத்தை ஹலாலான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய சிந்தனை என்னன்னா, கஷ்டப்படாமல் கிடைக்கணும். கஷ்டப்படாமல் கிடைப்பது எதுவுமே நிலைக்காது. நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய அறிவையும் செலுத்தி நாம் ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது, அந்த வியாபாரம் ஹலாலாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அளப்பெரும் கிருபையை பரக்கத்தை செய்து விடுவான்.
எந்த வியாபாரமும் நமக்கு கேவலமானது அல்ல. ஹலாலாக இருந்தால் எந்த வியாபாரத்தையும் செய்யலாம். நாம் செய்யக்கூடிய வியாபாரம் ஹராமா ஹலாலா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். ஒரு கிராமவாசி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு குடுவை நிறைய மதுவை கொடுக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ கத் ஹர்ரம ஹம்ர, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு மதுவை ஹராமாக்கி இருக்கிறான். அந்த கிராமவாசி கேட்கிறாரு, இதா அபிஅஹா, நான் இந்த மதுவை விற்கட்டுமா? நம்ம தான் குடிக்கிறது ஹராம், யாருக்காவது வித்தட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இன்னல்லாஹ ஹர்ரம ஷுர்பஹா வ ஹர்ரம பைஅஹா, அதை குடிக்கிறதும் ஹராமு, அதை விற்கிறதும் ஹராம். மீண்டும் அந்த கிராமவாசி கேட்கிறார், இதா அக்ரமபிஹல் யஹூத், யூத நசராக்கள் அவங்க அந்த மதுவை கொடுக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்து விடுவா என்று கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வியாபாரம் செய்வதும் ஹராம், நாம் பருகுவதும் ஹராம், மற்றவர்களுக்கு கொடுப்பதும் ஹராம். அந்த கிராமவாசி கேட்கின்றார், இப்போ நான் என்னதான் செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மதுவை எடுத்து போய் அப்படியே பூமியிலே புதைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அது ஹராம், ஹராமான தொழில் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வியாபாரத்திலே அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய வியாபாரத்திலே உண்மை இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஜிரு சதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீன வஷ்ஹதாஇ வஸ்ஸாலிஹீன், உண்மையை பேசி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நாளை மறுமையிலே நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஸலாஹுன் லா யுகல்லிமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம், 3 நபர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுப்பான். அந்த 3 நபர்கள் யார் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் முஸ்பில் இஸாரஹு, தங்களுடைய ஆடைகளை கரண்டை காலுக்கு கீழே அணியக்கூடியவர். இன்னைக்கு சாதாரணமாக கரண்டை காலுக்கு கீழே ஆடைகளை அணிகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், அவர்களை மன்னிக்கவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இரண்டாவது சொன்னார்கள், முனஃபிகு கிலாதுஹு ஃபில் ஹல்ஃபி காதிப், பொய் சத்தியம் செய்து வியாபாரத்தை செய்யக்கூடியவன். எப்படியாவது சரக்க கஸ்டமருடைய தலையில கட்டி கொண்டு ஏதாவது பொய்களை உருட்டி அவருடைய தலையிலே கட்டக்கூடிய வியாபாரியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏறெடுத்து பார்க்க மாட்டான், அவர்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரங்களை உத்தியோகங்களை ஹலாலாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமான முறையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்க அருள் புரிவானாக.